ஒரு அரசன் போட்டி ஒன்றை அறிவித்தார். அந்த நாட்டில் உள்ள கோட்டை கதவினை கையால் திறக்க வேண்டும் என்பதே. அதில் வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதியை தானமாக வழங்குவேன் என்று கூறப்பட்டது. ஆனால் தோற்றால் தோற்றவனின் கை வெட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. மக்கள் எல்லோரும் பயந்து யாரும் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் ஒருவன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்கிறேன் என்று முன்வந்தான். மற்றவர்கள் அவனை பார்த்து, நீ போட்டியில் தோல்வியுற்றால் உன் கைகளை வெட்டி விடுவார்கள், எதிர்காலம் என்னவாகும் என்றார்கள். வென்றால் நானும் ஒரு அரசன், தோற்றால் கைகள் தானே போகும், உயிரில்லையே என்று கூறிவிட்டு கோட்டை கதவை தள்ளினான். கதவு திறந்தது. கோட்டை கதவுகளின் தாழ்பாள்கள் போடவில்லை, வெறுமனே திறந்தே இருந்தது. அவன் வெற்றி பெற்றான். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், பல பேர் இப்படித்தான், நாம் தோற்று விடுவோமோ, எதையாவது இழந்து விடுவோமோ என்று பயந்து முயற்சிக்காமலே விட்டு விடுகிறார்கள். ஆகையினால் முயற்சி என்பது வெற்றிக்கு உரித்ததாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும்.